வணக்கம் மகளே. இன்றைக்கான பதிவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பாண்ட்ஸ்னால் என்ன, அதே மாதிரி சேஃபாக மணியை எப்படி வந்து ரியல் மெத்தடில் எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மணி ரிலேட்டடான வீடியோஸ் டாபிக்ஸ் எல்லாமே அனாலிசிஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மௌரியன். ஓகேங்களா, என்னுடைய பேர் வந்து மௌரியன். என்னுடைய கோல் என்ன அப்படின்னா பில்லியனர் ஆகிறது. ஓகேங்களா, அது ஏன் அப்படிங்கிறத லைஃப் ஸ்டோரி வந்து பின்னாடி வரும் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பாண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிற கான்செப்டில் தான் இன்றைக்கி நான் பதிவில் ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப ஒரு அன்ரேட்டடான பட் பவர்ஃபுல்லான ஒரு டாப்பிக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாண்ட்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பாண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுக்கிற பயம் இருக்க பசங்க நிறைய பேர் இருப்பீங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க என்னுடைய ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது வந்து என்னுடைய ஏஜ் 19, இப்போ 19 to 30 இல்லை 30, 42, 45 இந்த மாதிரி இருக்க ஏஜ் கேட்டகரியில் தான் இருந்தாலும் ஓகே. நம்மளுடைய ஏஜ் கேட்டகரியில் இருக்க அதாவது வந்து 19 to 30, ஓகேங்களா, 30 வரைக்குமே நமக்கு பாண்ட்ஸ் தேவையான கண்டிப்பாக தேவையில்ல. நீங்கள் ஒரு நாலேஜ் கெய்னிங்காக நீங்கள் எப்படி ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதே மாதிரி அதாவது வந்து இப்போ 40 ஏஜ் 45 ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ. ஓகேங்களா, நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அதே மாதிரி 19 ஏஜ் இருக்கவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் 40 ஏஜ் வரும்போது நம்மளும் வந்து இதை தான் பண்ண போகிறோம். பாண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வர இன்ட்ரெஸ்ட்டில் தான் நம்ம வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட்டான ஒரு வாழ்க்கையை வந்து பார்த்தா வாழ போகிறோம். அதே மாதிரி ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்க பயமாக இருக்க பசங்க, அதே மாதிரி எஃப்டியில் லோ இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும், அது போர் அடிச்சிக்கும். அதே மாதிரி இது உங்கள் காசு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் மூலிமா நம்மளால் லைஃப்பை கண்டினியூ பண்ணணும். ஸோ அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு சொல்லணும் அப்படின்னா பாண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒருத்தருக்காக லோன் கொடுக்குறது தான் வந்து பாண்ட்ஸு. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. சிம்பிளாக அவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, அதை கடைசியாக ரீபே பண்ணுவாங்க. இதுதான் கான்செப்ட். ஆனால் இது யாருக்கு கொடுக்குறோம், ஓகே, இது யாருக்கு லோன் சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிளான விஷயம் என்னென்னா இதுதான். இப்போ பாண்ட்ஸ் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, இப்போ உங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்கிறாரு, பிரதர் எனக்கு ஒரு 10,000 கொடுங்க, ஒரு 10K மட்டும் எனக்கு கொடுங்க, நான் ஒரு 1 இயரில் உங்களுக்கு 11K தரேன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ட்ரஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கொடுப்பீங்க, இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் பாண்ட்ஸ்லேயும். டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க, கவர்மெண்ட் ஆர் கம்பெனி. ஓகேங்களா, இதான் கான்செப்ட்டு. இப்போ டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸு அண்டு கார்ப்பரேட் பாண்ட்ஸ், இது 2 தான் இருக்குது. 2 இருக்கும் பட்சத்தில் இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு லோன் கொடுக்குறீங்க. ஓகேங்களா, இதான் கான்செப்ட்டு. கவர்மெண்ட் சொல்லும் ஒரு 10K கொடு, இயர்லி நான் ஒரு 7% to 8% இந்த மாதிரி கான்செப்டில் நான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரியாலிட்டி செக் பண்ணோம் அப்படின்னா, இப்போது இந்தியா கவர்மெண்ட் வந்து டிஃபால்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அது. ஸோ ரிஸ்க்கு வந்து பார்த்தோம்னா வெரி லோ. ஓகேங்களா, ரிட்டன் அப்படிங்கிறது மாடரேட்டான ஒரு ரிட்டனு. ஓகேங்களா, இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஒரு எஃப்டியில் வந்து 5 to 6% இல்லை 7% தராங்க அப்படின்னா, கவர்மெண்ட் பாண்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 to 9 இந்த மாதிரி கான்செப்டில் தருவாங்க கவர்மெண்ட் பாண்ட்ஸுங்கிறது. அதேமாதிரி கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது எப்படி அப்படின்னா, இப்போ தனியாக இண்டிவிஜுவலான ஒரு கம்பெனி. ஓகேங்களா, இப்போது ஒரு 10,000 கொடுத்து நான் ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க, இது பரவாயில்லையே, இது ஹையர் ரிட்டனாக இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி கம்பெனி அதாவது வந்து எதை பார்த்து வாங்கணும் அப்படின்னா, கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்கா, ப்ராஃபிட் வருதா, டெப்த் ஏதாவது ஜாஸ்தியாக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இப்போ திங்கிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி, ஓகேங்களா, இப்போ அது சேஃபு. இப்போ வீக்கான கம்பெனி அது டிஃபால்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி ரிஸ்க்கு அண்டு ரிட்டன், ஓகேங்களா, இது 2த்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஹையர் ரிட்டன் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஹையர் ரிஸ்க்காக இருக்கும். ஓகேங்களா, இதான் கோல்டன் ரூலு. இப்போ கவர்மெண்ட் பாண்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது சேஃபு ப்ளஸ் லோ ரிட்டனு. ஓகேங்களா, இப்போ கார்ப்பரேட் பாண்டுன்னு எடுத்துக்கும்போது இப்போ ஒரு மீடியம் ரிஸ்க் இருக்குது ப்ளஸ் மீடியம் ரிட்டனு. இப்போ ஜங்க் பாண்டு அப்படிங்கும்போது ஹையர் ரிஸ்க்கு ஹையர் ரிட்டனு. ஓகேங்களா, இப்போ பிகினராக இருக்கும்போது இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்லோவாக கார்ப்பரேட் பாண்டுக்கு மூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதான் கான்செப்ட்டு. இப்போது நான் ஒரு சிம்பிளாக பாண்டை எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ ஆர்பிஐ ரிட்டைல் டேரெக்ட். ஓகேங்களா, இதான் கான்செப்ட்டு. ஆர்பிஐட்டேருந்து ரிட்டைலாக வந்து நம்ம டேரெக்டாக வாங்குகிறோம். இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது டேரெக்டாக பை பண்ண முடியும். ஒரு மிடில் மேன் இல்லை, யாருமே கிடையாது.
செகண்ட் ஒன் ஆப்ஷன் என்ன அப்படின்னா டிமெட் அக்கௌண்ட்டு. இப்போது ஜெரோதா, க்ரோ இந்த மாதிரி டிமெட் அக்கௌண்ட்டு அதில் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கார்ப்பரேட் பாண்ட்ஸ் பை பண்ணலாம். அதேமாதிரி செகண்டரி மார்க்கெட்லேயும் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி பாண்ட்ஸ் எல்லாமே. இப்போ ஆப்ஷன் தேர்டு என்னென்னா பாண்ட் ஃபண்டு அண்டு டெப்த் ஃபண்டு. ஈஸி ஆப்ஷனு. அதே மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுவாங்க. பட் சிம்பிளாக இருக்கும். இது நம்மளுடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னா சஜஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது டெப்த் மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் டேரெக்டாக பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் கான்செப்ட்டு. அதே மாதிரி இதில் எப்படி ஏர்னிங் எப்படி நமக்கு மணி வரும் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது கூப்பன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேபிட்டல் கெயினுங்கும்போது ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் இருந்தால் நமக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 10K பாண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு 7% வருது அப்படின்னா எவ்ரி இயர் நமக்கு 700 வரும். ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம 10K இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறத இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ நான் 19 ஏஜ் இருக்கேன் அப்படின்னா எனக்கு இது தேவைன்னா தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு என்னுடைய ஏஜ் கேட்டகரிக்கு எனக்கு டைம் இருக்குது. அதே மாதிரி என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும். ஓகே, ரிஸ்க் அவைலபிலிட்டி எனக்கு இருக்குது. பட் ஆனால் 40 ஏஜ் 50 ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு டைம் கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. பட்டு 19 ஏஜ் 20 ஏஜ் டு 30 ஏஜ் வரைக்குமே நமக்கு ரிஸ்க் எடுக்கிற அவைலபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது. நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. அதில் இருக்க ஹிடன் ரிஸ்க் என்னென்னா இப்போ டிஃபால்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரிஸ்க் இருக்குது. ஓகே, லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நான் கண்டிப்பாக வரும் வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி நாளைக்கு வந்துட்டு பாண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பாண்டை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலான ஒரு ப்ராக்டிக்கலான வீடியோ நான் லேப்டாப்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மௌரியன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னா பணத்தை பணமாக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்டு. என்னுடைய ஏஜ்னா 19 ஏஜ். பில்லியனர் ஆகிறது தான் என்னுடைய கோல். ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்.